இன்றைக்கு நண்பர்களுக்கு உண்மையிலே ஒரு அருமையான திரைப்படம் தான். நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ரியலி அ பியூட்டிஃபுல் மூவி. எப்போதும் இந்த மாதிரி ஒரு அருமையான திரைப்படம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. போர் அடித்து போயிருப்போம், எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் தேடி பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டலாம் ஏதாவது மூவி சஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லி பார்ப்போம், தியேட்டர்ஸ்லாம் போய் தேடி பார்த்தாலும் எல்லா நாளும் இப்படி ஒரு திரைப்படம் அமைகிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் எப்போவோ அது ஃபியூ அண்ட் ஃபார் பிட்வீன்கிற மாதிரி என்னைக்காவது இந்த மாதிரி அதிசயங்கள் நடக்கும். பல கோடிகள் செலவு பண்ணி திரைப்படம் எடுத்திருப்பாங்க, போய் பார்த்தோன்னா ஒரு சின்ன திருப்தி கூட மனுஷனுக்கு வராது. இப்போவும் ஏதோ தேட்டரில் ஏதோ அது மாதிரி பல நடிகர்கள் நடித்து ஏதோ ஒரு திரைப்படம் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதற்கான ரிவ்யூஸும் சில பேர் யூடியூப்பில் பார்த்தேன். சிரிச்சுக்கிட்டே ஏதோ சொல்கிறாங்க, ரைட்டு, பார்த்தவங்க சந்தோஷப்பட்டா சரிதான். ஸோ அது மாதிரியான பெரிய பட்ஜெட் மூவிஸும் வருது. ஆனால் திருப்தியாக இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இந்த மூவி சமீபத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படமே இல்லை. இருந்தாலும் இவ்வளோ காலம் கழித்து கேள்விப்பட்டதும் எனக்கும் கொஞ்சம் வேதனையாக தான் இருந்தது. இதை பற்றி ஒரு செலிபிரிட்டி சோஷியல் மீடியாவில் ரொம்ப சிலாகிச்சு பேசிக்கிட்டு இருந்தார். தன்னோட வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையாக இருந்தது 2 திரைப்படம் சொல்லிட்டு 2 திரைப்படத்தை சஜஸ்ட் பண்ணார். ஒன்று இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இயர் 2000 வெளிவந்த அமோரோஸ் பெரோஸ். இன்னொரு திரைப்படம் சினிமா பாரடைஸோ அப்படிங்கிற ஒரு லட்டின் மூவி. இந்த 2ஐயும் பற்றி ரொம்ப சிலாகிச்சு பேசிய நபர் ஃபகத் ஃபாசில். என்னடா இவ்வளவு நாள் கழிச்சு இப்படி 2 திரைப்படத்தை பற்றி கேள்விப்படுறோமே, சரி பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது 2மே அப்படி ஒரு மணியாக இருந்ததுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு நாம பார்க்கறது இயர் 2000 வெளிவந்த அமோரோஸ் பெரோஸ். அதற்கப்புறம் தான் பார்த்தா இதை பற்றி பேசாத நபர்களே இல்லைன்னு இப்போதான் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வேதனையாக இருந்தது. என்னைய மாதிரியே இல்லை பல பேர் தெரிஞ்சுக்காம இருப்பாங்க. கண்டிப்பாக இதை பற்றி பேசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அமோரோஸ் பெரோஸை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணேன். 2 hours 33 minutes ரன்னிங் டைம் உள்ள இந்த நீளமான திரைப்படத்தை இயக்கியது, அவரோட பேரும் ரொம்பவே நீளமாக இருக்குது, அலயாண்ட்ரோ கோன்சலஸ் இனரித்து அப்படிங்கிற மெக்சிகன் டைரக்டர். அவருக்கு இது முதல் திரைப்படம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பு. காரணம், யாருக்குமே இந்த மாதிரி ஸ்டோரிஸ் அமையாது. முதல் திரைப்படத்திலேயே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காங்க. என்னடா 2 hours 33 minutes ரன்னிங் டைம்னு சொல்கிறானேன்னு யோசிக்கலாம். எனக்கும் அந்த யோசனை வந்தது, 2 hours யார் இப்படி உட்காந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திரைப்படம் முடிஞ்ச பிறகு ஏன்டா முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்தது ரொம்ப நாள் கழித்து இந்த அமோரோஸ் பெரோஸ் பார்த்த பிறகு தான். என்னடா அமோரோஸ் பெரோஸ்னோன்னு உணர்ச்சிப்பட்டு நீ பாட்டுக்கு எதோ சொல்லிட்டே, கதையை பற்றி கொஞ்சமாவது சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம். சில பேர் விட்டான், சரி நாம் பார்த்துடலாம் அப்படின்னு சில பேர் நிம்மதியாக இருப்பாங்க. சரி கொஞ்சமாவது சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது அமோரோஸ் பெரோஸ் அதோட ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு சப்டைட்டில் சொல்கிறது என்ன அப்படின்னா, லவ் இஸ் அ பிச் அப்படின்னு சொல்லி சப்டைட்டில்ஸில் வருது. முழுக்க ஸ்பானிஷ் மூவி அப்படிங்கிறனால சப்டைட்டிலை டிபெண்ட் பண்ணி தான் அந்த முழு திரைப்படத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. முக்கியமாக வன்முறை காட்சிகள், செக்ஸ் காட்சிகள், நியூடிட்டிஸ், கொடூரமான காட்சிகள்லாம் இருக்கா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். கண்டிப்பாக அதெல்லாம் இருக்குது. அதற்காக தயாராக இருந்துக்கோங்க. இயர் 2000 வெளிவந்த இந்த அமோரோஸ் பெரோஸை பொறுத்தவரையில் 3 செக்மெண்ட்டாக இருக்குது. இதில் வருகிற 3 கதைகளும் ஒரு மிகப்பெரிய சாலை விபத்தில் கனெக்ட் ஆகிற மாதிரி எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தில் வருகிற அவ்வளவு கதாபாத்திரங்களும் இந்த சாலை விபத்தில் கனெக்ட் ஆகிற மாதிரி கதை அமைஞ்சிருக்கு. மூவியோட ஆரம்பமே ஒரு பரபரப்பான ஆரம்பம்னு சொல்லலாம். மெக்சிகோ சிட்டியில் இருக்கிற ஒரு பரபரப்பான ரோட்டில் ஒரு கன் ஃபைட்டு, கார் சேஸோடு தான் மூவி ஸ்டார்ட் ஆகுது. அந்த கன் ஃபைட், கார் சேஸ் தான் கடைசியில் ஒரு மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்துது. அந்த விபத்தில் தான் இந்த எல்லா கேரக்டர்ஸும் கனெக்ட் ஆகிறாங்க. அமோரோஸ் பெரோஸ் மூவி கிட்டத்தட்ட மெக்சிகன் சிட்டியில் இருக்கிற கீழ்த்தட்டு மக்கள்லேருந்து, அதாவது விளிம்பு நிலையில் இருக்கிறவங்கலேருந்து மேல்தட்டு வரைக்கும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் மூவி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இந்த ஆக்டவியோ சுசானா, அந்த செக்மெண்ட்டு அதை மட்டும் பார்த்தோன்னா ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி, ஒரு பாவப்பட்ட குடும்பம் தான். அண்ணன், தம்பி, அம்மா. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அந்த பொண்ணுக்கு இன்னும் டீனேஜ் கூட கிராஸ் ஆகலை. அதற்கு ஒரு குழந்தை, வயிற்றில் ஒரு குழந்தை. தம்பியும் இன்னும் டீனேஜாக தான் இருக்கான். ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே இந்த குடும்பம் இருக்காங்க. அண்ணன் சின்ன திருட்டு, கடைகளில் போய் திருடுறது வேலையும் பார்த்தாலும் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற பெண்களோட உறவு வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் தன்னோட மனைவியும் அப்யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அண்ணனோட மனைவி மேலே ஒரு சின்ன லவ் இந்த தம்பிக்கு இருக்குது.
அண்ணனோட மனைவியை ரெஸ்கியூ பண்ணி இன்னொரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறான். தன்னோட வீட்டில் வளர்கிற கோஃபிங்கிற நாய்க்கு அபரிதமான ஒரு சக்தி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறான். இதில் இந்த கோஃபி வருகிற காட்சிகள் ரொம்ப கொடூரமான காட்சிகள் இருக்குது. ஆனால் டாக் ஃபைட், அண்டர் கிரவுண்டு டாக் ஃபைட் ரொம்ப தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க. ஆனால் எந்த மிருகங்களையும் நாங்கள் கொடுமைப்படுத்தலை அப்படிங்கிற ஒரு டேகோடு தான் மூவி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த டாக் ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாகவே எடுத்திருக்காங்க. அதனால் ஒரு நிம்மதியாக மூவியை பார்க்கலாம். ஸோ இந்த டாக் ஃபைட்டில் ஆக்டாவியோ நிறைய பணம் சம்பாதிச்சு ஒதுக்கி வைக்கிறான். கடைசியில் அவனோட கனவு, அவனோட அண்ணனோட மனைவி மேலே வச்சுருக்கிற அந்த காதல் எல்லாம் நிறைவேறுதா அப்படிங்கிறது தான் முதல் செக்மெண்ட்டு. இந்த திரைப்படத்தில் வருகிற ரெண்டாவது செக்மெண்ட் டேனியல் அண்ட் வேலரியா அப்படிங்கிற செக்மெண்ட். இதில் ஒரு நடுத்தர வயது டிவி ப்ரொடியூசர் ஒரு இளம் நடிகையும் மாடலுமான ஒரு அழகான பெண் மேலே காதல் வசப்பட்டு அந்த பெண்ணை தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்து குடியேறாங்க. 2 பேரும் வரும்போதே தன்னோட மனைவியும் குழந்தையும் நடு ரோட்டில் விட்டுட்டு வந்துடுறாரு. இவங்களோட கனவு எல்லாரையும் இப்படி துன்பப்படுத்தி நாம் மட்டும் சந்தோஷமாக இருந்துட முடியுமா அப்படிங்கிற கனவு நிறைவேறிச்சா அப்படிங்கிறதா ரெண்டாவது செக்மெண்ட்டு. கிட்டத்தட்ட இதில் வர்ற கதைகள் அனைத்துமே அவங்கவுங்க செயலுக்கு அவங்கவுங்க தண்டனை பெறுறாங்கன்ற மாதிரி தான் கதை அமைஞ்சிருக்கு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த செக்மெண்ட்டை மட்டுமே தனியாக ஒரு திரைப்படமாக எடுக்கலாம். இந்த செக்மெண்ட்டை பார்த்தவன் யாரும் பொண்டாட்டி பிள்ளையில விட்டுட்டு வேறு யாரு கூடயும் ஓடி போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி. அவ்வளோ அந்த ஆள் படுற டார்ச்சரை நாம் படுற மாதிரியே எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி எடுக்கிறது. மூணாவது செக்மெண்ட்டில் முதல் 2 கதைகளிலுமே அப்பப்போ தலை காட்டுற ஒரு பெரியவர், அதாவது என்ன சொல்லுவாங்க, பல நாய்களை கயிறில் பிணைச்சி ரோட்டு வழியே எப்போதும் வாக்கிங் போகிறது, ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு பெரியவரை காட்டுவாங்க. ஒரு காலத்தில் ஒரு புரட்சியாளராக இருந்து ஜெயில் தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு தற்சமயம் யாராவது காசு கொடுத்தா யாரையாவது கொல்ற மாதிரியான ஒரு தொழிலை வச்சுருக்காரு. ஒரு கைவிடப்பட்ட ஒரு வீட்டில் நாய்களோட குடி பெயர்ந்து நாய்களோட வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு. அந்த விபத்து நடக்கும்போதும் அங்கே இருக்கிற அந்த பெரியவர் அந்த விபத்தில் மாட்டியிருக்கிற 2 இளைஞர்களை காப்பாற்ற போகும்போது பின் சீட்டில் ஒரு நாய் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு 2 மனுஷங்களை காப்பாற்றுறத விட அந்த நாயை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் கோஃபியை காப்பாற்றி கொண்டு போகிறாரு. இந்த கோஃபி இந்த மூவியில் மிகப்பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கு, முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கு. ஸோ இந்த பெரியவர்கிட்ட ஒரு பிஸ்னஸ் மேன் தன்னோட பார்ட்னரை கொலை செஞ்சால் காசு தரேன்னு சொல்லிட்டு அவரை அப்ரோச் பண்ணுறாரு. அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் திரைப்படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. ஸோ அண்ணனோட மனைவியை காதலித்த இளைஞனோட கதி என்னாச்சு, மனைவி மக்களெல்லாம் விட்டுட்டு நடிகையோட குடிபெயர்ந்த மனிதரோட நிலைமை என்னாச்சு, தன்னோட சொந்த பிஸ்னஸ் பார்ட்னரை கொலை செய்கிறதுக்காக பணம் கொடுத்த நபரோட கதை என்னாச்சு அப்படிங்கிறத பொறுமையாக உட்கார்ந்து ஒரு நாள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சிறப்பான திரைப்படத்தில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.